தெரியுமா காதார தேசத்தை ஆளக்கூடிய கதிரி மாமன் எடுத்திருந்து கதிரி மகாராஜா காது வந்தா வரைக்க சொன்னா அவரோட பேசினா உன் சனிமொழியா இருக்குது சனிமொழியா இடம் எனக்கு என்ன ஒரு என்ன போட்டுக்கிறேன் என்ன போட்டுக்கிறேன் மல்லாட்டப்பு தான் போட்டுக்கிறேன் நாத்து விட்டியா நாத்து விட்டேன் நாத்து விட்டு தான் நடு நட்டேன் நேத்தா நட்டு வந்துக்கிறேன் நேத்தா நட்டியா ஆமா சரி சரிடம் அவரை கூட பேச விடாது பேசணும்னு வச்சுக்கா புசு விட்டுன்னு வச்சுக்கா புசரா கூட இன்னும் 4 மணி சேர்ந்து வரும் இன்னும் 4 மணி சேர்ந்து அப்படியா கொல்லிக்கு பள்ளி குடிக்கு செவினி இந்தால் பேர் புசரா கூட அதனால புசு விட்டான் அதே வந்து மேல புசு அடிக்கிறார் சொல்றானே மகாராஜா சரி எப்படி வரீங்க அரமா தூரி அக்னி மாமன் தெரிந்துக்கொள் அப்படியா மகாராஜா ஊசி வாங்க என்னுடைய மருமகன் அழைத்திருக்கிறார் கண்டு கொள்ள வேண்டும் புறப்படு அப்படியா Hasta
எல்லாரும் குஞ்சு குஞ்சு பார்த்து சராசந்திர மகாராஜா சக்தி மாமா இந்த ஊழல் அண்ணன் எல்லாரும் இந்த செடையெல்லாம் கூட்டிக் கொண்டு போக வேண்டும். சபையோருக்கு ஒரு வணக்கம் தெரிவிக்க வேண்டும்.
கக்கனி போல் விளங்கும் என் கடவுளே சங்கர போக்கே. பாஞ்சால தேசத்திலிருந்து எங்களுக்கு நீளம் வந்திருக்கிறது. நாங்கள் அனைவரும் என் படையோடு பாஞ்சால தேசம் போக வேண்டும். ஆமா, அண்ணா கண்டுபோய் ராஜா, பாஞ்சால தேசம் போய் இங்க வளைக்கணும். போட்ட சாம்பார் ஏதாச்சு தம்பி மாறுலே ஓவா பாடி வெளிநாட்டுல இருந்து வந்துக்கிறாங்க தூரமா நம்ம கல்யாணம் நடக்கணும். சரி, அப்படியா இருந்தால் மகனே திஷ்டத்துமா அனைவரும் எப்படி வளைக்கிறார்கள் என்று நன்றாக கவனிக்க வேண்டும். இல்ல சரி, அப்படி ஆகட்டும். இன்னும் யார் வரலாம் பார்க்கலாம். யார் யார் வந்திருக்காங்க, எந்த நாட்டு அரசர்கள் வந்திருக்காங்க என்று எனக்கு விளக்கமாக தெளிவாக சொல்ல வேண்டும். ஆமா, இது உயரமா இருக்கிற ஆசாரி யாரு? மகாராஜா, சொல்லு. இந்த அஷ்டாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதன மகாராஜா. நீதான் வச்சுக்கியா சொல்லி ஏது போயா
சரி, கூட்டமாக இருந்தாலும் அவன் சேனதானா? அவங்க தம்பி மாதிரி 99 பேரு சாப்பாடு ரெடி ஆகுது, தின்னுட்டு போக சொல்றீங்க. நானா நினைக்கிறேன். சொல்றேன் நம்ம கிரகத்தில் ஒரு மண்டபம் ஏற்பட சொல்லு. ஒரு ஆளா ஒரு தூணா நிக்க வைக்கலாம். தூணா நிக்க வச்சிடலாம். நல்ல யோசனை. 99 பேரையும் அதுல நடுவுல வந்துதான் பாத்துக்கங்க. ஆமா சரி, அருகாமல் இருக்கிறது யார் மூஞ்சி பாரு. குறைக்க சொல்ல என்ன ஏத்துன்ற வயசுல உன் பேரை சொன்ன எனக்கு என்ன வாங்கிச்சாரா? குடிப்பியா? யாரு ஏமாந்தா? மகாராஜா, ஆமா தோழி, அவர் யார் தெரியுமா? சாதாரண ஆளக்கூடிய சகுனி மகாராஜி. அப்படின்னா அவருக்கு என்ன வேணும்? அவங்க மாமா எதுக்கு தமையன். எனக்கு என்ன முறையா வேணும்? நந்தியா வேணும். அவர் எதுக்கு வந்து சிம்மாசனத்துல உட்காந்துக்கிறாரு? திருமணம் செய்யா. என்னையா? ஆமா, முறை இல்லாத கட்டு மர உட்கார அவர் வந்து திருமணம் செய்ய வந்துக்க மாட்டாரு. சாப்பாட்டுக்கு வந்துருப்பாரு. சாப்பாடு போடுங்க, சாப்பாடு போட்டு அனுப்புங்க. சொன்னவரா? சாப்பாடுறாம சொன்னேன். அப்பா மரம் வேணும். அப்பா மரம் ஒண்ணுடா. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் வச்சுட்டு மருகனுக்கு கட்டி மாறாரா? உன்னை கூட்டி வைக்கிறதா? கூட்டி வைக்கிற பாரு. சாரி, அப்பன் செய்யற மேல அடுத்தது யார் பாரு? அம்மா சாலக்கூடிய எந்த சம்பளத்தாலும் நமக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அம்மா இப்படி யார் தெரியுமா? சேது நாட்டு குசுபாலன். அவர் முகத்தை பார்க்கறதுக்கு உனக்கு எப்படி இருக்கு? ஒரு முகமும் சரியில்லை. அவரை பிடிக்கல. மாசாமி அங்கு ஆளக்கூடிய கர்ண மகாராஜன் சென்று கொள். அம்மா அது தனித்து யார் தெரியுமா? அவதான் அங்குதே சாப்பிட்டு கர்ண மகாராஜி. யாருமே யோகப்பட்டது யாரும் சரியில்லை. ஆளுங்க உனக்கு பிடிக்கவில்லை. எனக்கு பிடிக்கவில்லை. எனக்கு மனம் புரிவார் என்று உரைத்தீரே அப்பா. இந்த சபைகளில் அவரை யாரும் காணவில்லையே. இன்னும் நேரம் இருக்குதுமா தந்தையே. அல்லது கோயி அந்த பிறந்து
பட்டதோர் வில்லழகன் சபையில் தோன்றி எனக்கு நீங்க நியமித்த ஆண்மகன் வந்து என்னை மனம் செய்யாவிட்டால் எந்த அக்னியில் என்னை உட்பணம் செய்தீர்களோ அந்த அக்னியில் இறங்கி நானும் உயிரை பாய்த்திக் கொள்கிறேன் என் கூட வந்து நீங்களும் உயிரை போய்க்கிக் கொள்ளுங்கள் அண்ணன் துஷ்டதுமுனியும் போய்க்கிக் கொள்ளலாம் 3 பேரும் அர்ஜுனன் வந்து மாலை இடையில என்றால் 3 பேரும் உயிரை மாற்றிக் கொள்ளலாம் அக்னியில. அம்மா திரௌபதா, நாம் செய்த சபதம் எப்படி நிறைவேற வேண்டும் அப்படி என்று நான் தவம் செய்தேன். யாரை? யாசன் உபயாசன் என்று சொல்லக்கூடிய 2 பேரை வைத்து முதலாக துஷ்ட திருமணம் பெற்றோம், 2வது உன்னை பெற்றோம். அப்படி இருக்க வியாச பகவானை அழைத்து திருமணம் செய்வது எப்படி என்று கேட்டேன். அதற்கு இமா பார்வதா இமயமலை ஓரத்திலே அனுமந்தனால் செய்யப்பட்ட வில்லொன்று இருக்கிறது, அந்த வில்லை எடுத்து வந்து சுயவரம் நாட்ட சொன்னார். அதன் பிரகாரமே நம் நாட்டில் இருக்கும் கிங்கிலியரை அனுப்பினேன். 60,000 கிங்கிலியரை அனுப்பி வில்லை எடுத்து வந்து சுயவரம் நாட்டியிருக்கிறேன். வியாசர் சொன்னது பொய்யாகாது, உண்மையாகும். அப்படி அந்த ஆணர்கள் வந்து என்ன வில்லை மனைக்க அந்த அர்ஜுனன் கண்டிப்பா எந்த உருவத்தோட இருந்தாலும் சரி, மாய சூழ்ச்சியா இருந்தாலும் சரி, கண்டிப்பா வருவான், உனக்கு மாலை சூட்டுவான், திருமணம் நடக்கும். இன்னும் நேரம் இருக்குது, கவலைப்படாதம்மா, கவலைப்படாத. அப்ப ஒரு புறம் அமர வேண்டும், ஒரு புறம் அமரு. அப்படியே ஆகட்டும் அப்பா.
நானே வளைக்கிறோம் பார் இந்த வில்லை நானே வளைக்கிறோம் பொண்ணு கட்டின்னு கட்டி போறோம்னு பார்த்தேன். ஆசைதான். கட்சியில மண்ணை கழிங்கிறதுக்கு இந்த வில்ல வளைச்சா வில்ல வளைக்க தூக்கி அடிச்சு பாரு அந்த வில்லு ஒண்ணுமே கண்ணு மணியே தெரியல எங்கதான் போய் நின்னுனா சொல்லி கூட முடிவு பண்ண மகிமை ஆமா நீ எந்த நாட்டு அரசன் தேசத்தை எவ்வளவு தகுதி மாவன் ஆமா நீ எதுக்கு வந்துக்கிற அந்த அம்மா என்ன வேணும் உனக்கு இப்ப வில்ல வளைச்சுட்டு நீ கட்டி பார்த்தா மடையா எனக்கா சிரிப்பாடுறா உங்களுக்கு ஓ நீ வளைச்சிட்டு அவருக்கு அப்படியா என்னுடைய மகிமை என்ன தெரியுமா சொல்லு பாக்கலாம் வில்ல இழுத்து மேல ஓடக்கூடிய மச்சாந்திரத்தை இந்த சக்கரத்துல பார்த்து நிலக்கண்ணாடி கீழே பார்த்து பின்புறமா அடிக்கணும். ஆமா பின்புறமா அடிச்சு இந்த வில்ல வளைச்சு கட்டணும். அப்படி கட்டினால் பொண்ணு இல்லன்னா உடம்பு பூரா புண்ணு. ஒரு டஜன் அடி சொல்றீங்க பார்த்தா ஒரு டஜன் எடுத்து கொடுத்தா அந்த மாதிரி ஒரு டஜன் அடி வீயும். பொண்ணு உனக்கு மருமா தூங்குற மாதிரி ஏய்ப்பு கொஞ்சம் ஆனா அடி வாங்கிறதுக்கு முன்னிச்சு நான் பிடிங்க பாருங்க மீன் அந்த கண்ணாடி வயல் தான் போய்க்குது. வீட்டுக்கு பக்கத்துல வச்சு வந்து கிட்ட மட்டும் இசுக்கிறாரு, நெக்கிக்கு தான் இசுக்கிறாரு. பாது பின்னாடி கொண்டு சாய்ச்சிட்டு போட்டு நல்லா வளைக்கிறாரு. ஆனா இந்த வில்ல வளைக்காவிட்டா இந்த வில்ல வளைக்காவிட்டா இதோ கதிரியா மகாராஜா கொஞ்சம் இப்படி திரும்பிந்தா ஒன்றரை கண் மேல மீசல போய் ஒரு பக்கம் மறைக்கிட்டு கண் தெரியல
போனவாயா சரி திருப்பிடுறேன் இப்ப நேரம் அவர் ஆள் சத்த மாறி வந்தாலே என்ன பண்ணுவாங்க அப்படிலாம் நினைக்காத பார்த்து பாக்குன்னு மேல கூட யாரு பைசா என்ன மாதிரி யாரு மாதிரி பட்டுன்னு மேல போய் புதுசாக கூட எந்த நாட்டு அரசன் பாடு எந்த நாட்டு அரசு சிசுபால மன்னனா ஓஹோ எது வந்துக்கிறீங்க வில்லு வலிச்சிட்டா ஓஹோ இப்படி வா அப்படி வில்ல பத்தி சொன்னாங்களா சொல்லுவாரு கேட்டு வா இந்த வில்ல நிமிந்து பாரு எப்படி இருக்குன்னு பாரு மீன் தான் இருக்குது மேல மீன் தாங்க எல்லாம் மீன் மேல தான் கண்ணுக்குதா உங்களுக்கு ஏரிக்காரி பக்கத்துல இருக்கிறாரா ஓ ஆமா பெரிய ரெண்டே இருக்கிறாரு அந்த மீன் மேலே ஞாபகம் வரும் என்ன சொன்னா சுண்டக்காய் எனக்கு ஆமா இந்த பாரு மகனையோ பணமரம் இல்ல வில்லு இந்த பாரு தூக்கி அடிச்சா பெரிய இருக்கா புடியா என்ன தெரிய தூக்கி அடிச்சுனா ஐயா சிசுபால மன்னா இதனுடைய மகிமை என்ன தெரியுமா என்ன சொல்லு இந்த வில்லை வீட்டு வளைத்து மேலே இருக்கிறது பார் மீன் மச்சேந்திரம் அதை இந்த சக்கரை நான் வழியாக பார்த்து பின்புறமாக திரும்பி நிலக்கண்ணாடியை பார்த்து பின்புறமாக பானம் அடிக்க வேண்டும் அடிச்சு மச்சலை வளைத்து கட்ட வேண்டும் அப்படி கட்டினா ஒண்ணு இல்ல உடம்பு பூரா புண்ணு உடம்புக்கு வாங்குற அளவுக்கு உடம்புக்கு மாதிரி பார்த்து வாழி இருந்தா ரெண்டு ஆசாமிய இந்த வில்லு வேலைக்கு பார்த்துட்டு வீட்டுக்கே ஒருத்தர் இந்திரா நகர ஓடி போலாம் பார்த்துட்டு பக்கத்து வீட்லயே போய் பார்த்துக்கலான்னு பாக்குறாங்க ரெண்டு ரெண்டு பேரும் பாக்குறாங்க அப்படி முடியாது இன்னத்துக்கு மேல மூச்சு வாங்குது பாரு அம்மா மகாராஜா பரவாயில்ல கிட்ட முட்டை இசிட்டுக்கிறார் நூறு தரம் வந்துட்ட மகாராஜா பொண்ணு வேணும் இல்ல எவ்வளவு தூரம் வலிச்சுக்கிறாப்ல பாதி வந்துட்டாரு அவர் என்னன்றாரு பாஞ்சாலம் யமனை கொண்டாந்து வச்சுக்கிறாரு பாவி யமனை நம்மள கொண்டுட்டு போகுது அப்படின்றாரு அப்படியே இன்னொரு தரம் சும்மா வந்தீங்க இல்ல வளைக்கலாம் என்னென்ன ஒண்ணு பொண்ணெல்லாம் பாக்குதாவா எங்க பொண்ணு லட்சணமாக்குது நீ பார்க்க வேண்டியது வில்லு பொண்ணு பார்க்காத
அங்க ஒரு ஆள் இருக்காரு. அது என்ன மகிமைன்னு கேட்டுக்கினே அதுக்கப்புறம் வளைக்க முடியுமா இல்ல ஓதா நிக்க போறேன் கட்டி வைடா கட்டி வைடா மகாராஜா நீ எந்த நாட்டு அரசம்பா? அஸ்தாபுரத்திலிருந்து. அஸ்தாபுரத்து வந்தேன். ஆமா. எதுக்கு வந்த? இல்ல வளைச்சு பொண்ணு கட்டிமான. வில்ல வளைச்சு பொண்ணு கட்டி போலான்னு வந்தேன். ஆமா. இந்த வில்லோட மகிமை என்ன தெரியுமா? மேலே சுழலுக்குது பார் மச்சான். மேலே சொல்லுகிறது மச்சம். கீழே சக்கரம். ஆமா. அந்த சக்கரத்தின் வழியாக கீழே பார்த்து நிலக்கண்ணாடியில் பார்த்து பின்புறமாக அடித்து பின்னாடி வளைச்சு இழுத்து காட்டணும். ஆமா, அப்படி செஞ்சா ஒண்ணு முடியலன்னா ஒரு டஜன் அடி. வளைக்காதுக்கு யாரு அடி வாங்கி போறான்னு இப்ப பாக்கணும். நொடிக்குள்ள வளைக்குறன் போ. நொடிக்குள்ள வளைக்குறன் போ. நொடிக்குள்ள வளைக்குறன் போ. பேரரச பெரிய அரசன்றாங்க. என்னடா மண்ணு கவி கம்பலுதா? என்ன ஆச்சு மகாராஜா? சாப்பாடு அதிகம் கம்மியா சாப்பிடணும். என்னப்பா என்ன ஆச்சு? எங்கடா வந்து அந்த பில்ல உதவாங்கின்னு எங்கிட்டு போன கட்டாத்தான் போறீங்க காய்ச்சல என்ன வளையத்துக்கு கொண்டு வச்சுங்களா? எம்மனை கொண்டு நிறுத்தி வச்சுக்கிறீங்க. பெரிய அரசானா கீச்சு சும்மா சுண்ட காக்கண்டா டில்லி பாச்சா வேற இதுல அவனி 56 தேசதாசனா சும்மா நூறு மூச்சு வாய்ச்சி பாருங்க. அப்படின்னா 2 ஜாதின்னு வாங்கணும் அடியே. என்னதான் ஆச்சு? தலையில வாரி போட்டுச்சா? தலைமையே வாரி மாட்டமா இருக்கா? நான் அரசாங்க பின்னா முடியுமா முடியாதா? அங்கு ஆளக்கூடிய கர்ண மகாராஜா முன்ன வந்த பசங்களாம் சொத்த பசங்க ஏத்து வந்த பசங்க அதெல்லாம் சும்மா நம்ம எத்தனை வரப்பு பாத்துக்கிறோம். எங்க இருக்குது மச்சான் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அது மாதிரி பாத்துக்கலாம். என்ன பண்ணணும்ன்றீங்க? விக்கிர காட்டுங்களா
இத்த வேலைக்கு தான் முன்ன நீ போய் பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு கூட வா. போ. வச்சு வச்சு பாக்குது அதான் போய் பார்த்துட்டு வா, கிட்ட ஏறா. உதவாங்கணும் இல்ல போய் பார்த்துட்டு வா. வயசான ஆளு கொஞ்சம் பொண்ணு கிட்ட போய் பார்த்துட்டு வந்துரு. கருப்பாக்குது சிவப்பாக்குது போய் பார்த்துட்டு வந்துரு. அப்பதான் பில்லுல கை வைக்கணும் போ. அடிக்க மாட்டீங்களா அடிக்க மாட்டான். அதுக்குள்ள தான் அடி. சரி பில்லு. பொண்ணு பாடி பாரு பாரு, நல்லா இருக்குதா நல்லா இல்லையா பாருயா. நல்லா இருக்குதா பாரு. ஓய் பாத்துட்டேன் 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 என் தங்கச்சி பொண்ணு 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 எங்குதான் தங்கச்சி? என் தங்கச்சி அது பாத்துட்டேன் பாத்துட்டியா? பாத்துட்டேன் பொண்ணு நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்குது சரி பில்லு வலிப்பியா? இல்ல வலைக்கல வச்சுக்கா இந்த இந்திரா நேரம் பாக்கல போக மாட்டேன். இப்ப சொன்ன அது right. நல்ல ஜாதிக்கு பொண்ணுங்க. கரெக்டா வலிப்பாங்க. இங்க பாரு இங்க வா. என்ன நாட்டு அரசன் நீ? அங்குதான் இருத்த அங்கு தேசத்தான். ஆளக்கூடிய உன் பேர் என்ன? கண்ண மகாராஜா கர்ண மகாராஜா. கர்ணம் போடுவதுதான் போலக்குது. ஏய் இதனுடைய மகிமை என்ன தெரியுமா? சொல்ல மேல மச்சத்துல சொல்லுது பாரு. ஆமா எப்படி சொல்லுது? கரகரகான்னு சொல்லுது பாரு. ஆ அதே போல இந்த சக்கரத்துல பாக்கணும். ஆ பின்புறமா திரும்பி ஆ நிலக்கண்ணாடி கீழே பாக்கணும். ஆ நிலக்கண்ணாடி பார்த்து அடிச்சு பின்புறமா நீ பின்புறமா இழுத்து இந்த வில்ல வளைச்சு காட்டணும். ஆ அதான் இதனுடைய மகிமை. வளைக்க முடியலன்னா ஒரு டஜன் உத பாத்துட்டா வளைச்சுட்டா பொண்ணு. பொண்ணு ஏய் அட நானே வளைக்கிறேன்பா இந்த வெள்ள நானே வளைக்கிறேன்பா நானே வளைக்கிறேன்பா நானும் முயற்சி பண்ணி பாக்குறேன் கிட்ட மட்டும் இஷ்டாண்டியோ கிட்ட மட்டும் போட்டா கிட்ட போக முக்க முடியல ஒண்ணும் அடிக்கிறாட்டு சரியாக்குறாங்க. அது புற அவுத்துக்கு தான் போவோம். பொண்ணு போகணுமே புண்ணுதான் கொடுக்கணும் இப்போ. மகாராஜா அப்படியே எதோட வாழ்ந்தா எதோட வாழ்ந்தா பாரு. 500 பொண்ணு போட்டுக்கிறோம். மகாராஜா பொண்ணு இல்ல 500 பவுன். என்ன சாப்பிட்டு மகாராஜா எவ்வளவு வலிச்சுக்கிற பாரு. கிட்ட மட்டும் வரும்பா. யார் தாங்குது? பெரியவங்க மேல கவர்னங்கடாப்பா ஆமா அட நானே வலிக்கிறேன்பா இந்த வேலை நானே வலிக்கிறேன்பா ஏய் என்னடாச்சு? ஏய் என்ன மூக்கு ரத்தம் வருது மூக்கு பூச்சா? இல்ல இந்திரா நகர் அனுப்புறதா இல்லையா? குண்டு போய் கூப்பிட ஆளு ஏடா ஓ எல்லாம் வாழ்ச்சோல என்னால முடியல மணினா மூக்கு அண்ண போய்க்குதா? மானன் பொண்ணு வானா என்ன ஆளு உங்கட சாங்க பதம் கட்டினாரு அறிவா மாதிரியா அறிவா கல்யாணம் ஆவாது கல்யாணம் ஆகாதுன்னா நீ அறிவா மாதிரியா ஐயோ வந்து ஐயோ 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 கல்யாணம் கல்யாணம் ஆகாத நிறுத்தில இந்த சாப்பாடு ஆகி வச்சு சாப்பாடு வேற ஆறி நடக்குது அறிவா மாதிரியா அறிவா ஐயோ இதுக்கு வரங்கிற போல அம்சரா பாருங்க அறிவோ மரி அறிவோ மரி பருப்பு வேற
ஓடணும் அவனுக்கு பச்சா இங்க அரிசி ஊற வச்சு ஆகாரம் பாத்துக்கணும். கல்யாணம் எப்படி ஆகணும்? அரிசி வேணும், அரிசி. பருப்பு ஓடணும் அங்க வந்து கல்யாணம் பண்ணி நிக்கிற மாதிரி நம்மளுக்கு அரிசி பருப்பு ஓடணுமாயா 7 அரிசி வெட்டி எல்லாம் ஊறி நடக்குது. அரிசி வேண்டும். யார் ஒண்ணும் இன்னும் விளக்கலையா ஆகிற சாப்பாடு என்ன அன்னதானம் போட்டுலாம் அரிசி வேண்டும். எதுக்குடா ஓடுறேன் ஏண்டா, அவர் ஓடுற பார்த்தா ஐயர் மாதிரி இல்ல, ஊரு ஓடுறாரு. அவர் என்ன கூட்டு வந்து 1000 வடை சுட்டு வச்சிருமா அதெல்லாம் போட்டு நான் சாப்பிட்டு போட்டோம் ஐயர் கத்திரிக்காய் கத்திரிக்காய் மாறி சாப்பிட ஓட வருது. பருப்பு கேக்குறான் போட்டோம் அதுவும் இல்லமா பிஞ்சு கத்திரிக்காய் ஓடணுமா உடம்பு போயிடலாம் இன்னும் வேற பிஞ்சு கத்திரிக்காய் வேணுமா பாரு அரிசி வேண்டும். அரிசி வேண்டும். அரிசி வேண்டும். அரிசி வேண்டும். அதற்கு தகுந்த நெய் பருப்பு. அதுக்காக காய் ஓடுமா பாருமா அண்ணா யாரு என்ன கட்டி மூலம் என்னன்னா அதான் கண்ணால மூகாலே ஆயுது கிடைக்கிறியா போய். அரிசி வேண்டும். அரிசி வேண்டும். அதற்கு தகுந்த முள்ளு கத்திரிக்காய் ஓடுமா? வேற கத்திரிக்காய் தாங்காது. ஆபார் பண்ணி அம்மா வேடிக்கை பாரு. முள்ளு கத்திரிக்காய் இப்ப எனக்கு கல்யாணம் ஆகலன்னா நான் நெருப்புல இறங்கி சாவ போறேன் அப்பதானே சபதம் போட்டுக்கிறாரு நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டு அவரும் கூட வந்து சாப்பிட்டோம் வரல எல்லாம் பாருங்க ஐயோ யாரும் பார்க்கல இரு நாங்க நெய் பருப்பு. நெய் பருப்பு. நெய் பருப்பு. முள்ளு கத்திரியே. என் பைப்பு சந்தியா சிரிக்குது உடம்பே உரு உடு மாதிரி பருப்பு என்ன பருப்பு? இதெல்லாம் போயோட போட்டு பாரு பாரு எல்லா செடி கை வச்சு நானும் வலிக்கிற வலிக்கிற நின்று ஒடியா மாயக்கம். பிரிஞ்சி வேண்டும். மாயக்கம். வேண்டும். பிஞ்சிலே வராயா கருவாட்டு குழம்பு போடுறான். அபிஷ்டு அபிஷ்டு. அவசரம் அவசரம். முருங்கைக்காய். முருங்கைக்காய். வெண்டைக்காய் பிடிச்சி வேண்டும். முருங்கைக்காயும் வெண்டைக்காய் பிடிச்சி வேண்டும். முருகல
அப்புறம் வேலை வைக்கலாம்னு சொன்னா அப்பெல்லாம் குதிக்குது ஏறியா ஓ எண்ணெயில பிடிச்சிருக்கீங்களா பால் பாயாசம் வேண்டும். பால் பாயாசம். ஆளு பையன் ஓடணுமா முந்திரி வேற ஓடணும் முந்திரிலாம் துண்ணுட்டு தான் முதல் பாரு ஆளு திரும்பி நெய் வேண்டும். சாம்பார் சாதம். நியாயமா கூடு டேய் பொருள்லாம் அங்க கொடுக்க முடியாது உண்டாமணி. டேய் நானாடா கரெக்டா உண்மையா நான் யாரும் உனக்கு ஒண்ணும் தெரியாது. யாரா தெரியும். ஏன்னா தெரியும். அரண்மனையில இருந்து கேட்ட குரலமா பைத்தம் பருப்பு. பைத்தம் பருப்பு. பைத்தம் பருப்பு பாயாசம் வேண்டும். அதற்கு தகுந்த நெய் பருப்பு. பைத்தம் பருப்பு பாயாசம் நல்லா நெய்யை போட்டு முந்திரி போட்டு நல்லா நெய்யை ஊத்தி நல்லா காய்ச்சி முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு அதனாலதான் இந்த உடம்பு. இந்த உடம்புல எப்படி அது மாதிரி டேய் அது மட்டும் இல்லடா. உடம்பு உள்ள மாதிரி எப்படி இருக்குது குறையாத டேய் அது மட்டும் இல்ல. பிஸ்தா பருப்பு. சாரா பருப்பு. அப்படி வா ஆத்துல மாமி நன்னா அது மாதிரி சமைச்சு கொடுத்துருக்கான் ஆமாம். நீர் வாய்க்கா சாப்பிட்டுக்கிறியா நீர் வாய்க்கா டேய் பிஞ்சி நீர் வாயா. அப்புஸ் அப்புஸ் அப்பசாரம் டேய். ஐ பிராமணன் என்னடா? பிராமணா பிஞ்சி கத்திரி வாய்க்கா முத்திட்டா சாப்பிட முடியாதா? நைஸா உள்ள விட்டு நைஸா போனா நைஸா விட்டு தானே பிடிக்கிறோம் ஞாடு டேய் உடம்பு போனா ஜீரணம் ஆகாது. வயசாயிடுச்சோ ஐயருக்கு. ஜீரணம் ஆகல இல்ல ஆமா. ஏன்னா அப்புறம் திருப்பி வரோம் டேய் ஒரு கல்யாண காசுக்கு இங்க வரலாமா நீ கல்யாணமா? டேய் மந்திரம் சொல்றவங்க அங்க வரக்கூடாதா நாங்களே கல்யாணம் ஆகாது எச்சில் இருக்கணும் உதவாங்கிறாரே தேங்காய் ரெடியா இருக்காடா? அந்த புஞ்சி மாதா பாரு கால வைக்க இல்லடா கஷ்டத்துக்கு தேங்காய் வைப்பாரு. அந்த கஷ்டம் ஒட்டு தேங்காய் கூட கஷ்டத்துக்கு ஒட்ட வச்சு எடுத்து போவாங்க என்ன வச்சா வர மாதிரி ஏண்டா ஒரு திருமணம் பண்ணா கஷ்டப்படலாம் இல்லையோ? ஆமா ஒரு கோவில் குமாசகம் பண்ணா கஷ்டப்படலாம் இல்லையோ? எல்லாத்துமே கஷ்டப்படலாம் இல்லையோ? அதான் அந்த கல்யாணத்துக்கு வச்சுக்கிறேன்னு கேட்டுரும். நானா கல்யாணத்தை பார்க்க வந்தோ டேய் பிராமணன் இல்லாம திருமணம் நடக்குமோ? அதுக்குதான் பிராமணன் வந்திருக்கான். ஓ உன்னை வர வச்சுக்கிறாங்களா ஆமா. அப்ப சொல்ல வேண்டியதானே முதல்ல நீ அட டேய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? சொன்ன உடனே சாப்பாடு கேக்குறியா டேய் கல்யாணமே முடியல ஒன்னும் பந்தி வைக்கிறீங்க கல்யாணம் முடியலையா? அட என்னடா சொல்ற? பின்னா நான் வந்த வயிறுக்குள்ள சாப்பிட்டு போறேன். பாயாசம் என்னடா பாயாசம் போடுறீங்க? உண்டாமணி இல்லடா நல்ல பாயாசம் பால் பாயாசம் நல்ல ஜீரசமா போட்டு நல்லா சுண்ட வச்சு எல்லாமே கொடுப்பாங்க கல்யாணம் முடியலையே முடியாதானே கல்யாணம் முடியலையா? பந்தி எப்படி வைப்பாங்க அட போய் நான் கல்யாணம் முடிச்சு வந்தா சாப்பிட்டு போலான்னு கும்பிடுறாங்க. இங்க வந்து கல்யாண காட்சி வச்சிருக்கோம் இன்னும் யாருக்கு கல்யாணம் ஆகாத சாப்பாடு கிடையாது. நீ கல்யாணத்துக்கு வந்துக்கிறன்னா இங்க ஒரு நிபந்தனை இருக்கு. ஓய் ஓய் வாடா அப்படியே ஐயர் பஸ்ல ஓய்னு சொல்லுவாரா? அந்த பையன் வந்து என்ன ஓய் என்று நான் உங்களுக்கு ஓய் அது பாசுறாது. உங்க பாசனா ஓய் என்ன அர்த்தம்? ஓய் உக்காலே குத்துறா ஓய் வச்சு வாய் போட போறா நல்லா கரெக்டா ஐயர் பாசனா அதுக்கு இங்க வந்து நான் கூப்பிடுவேன்னா ஓய் துணிய துஷ்டத்திமா ஓய் என்றா திருப்பி இருக்காவா ஏய் ஐயர் பாசுறாது. என்ன சொல்றா கேளு. ஓய் துணிய
சும்மா சும்மா ஓய் ஓய் என்ன ஏய் அவன் அப்படினா வரான் வாயில. எப்படி சொல்லுவா ஏய் கல்யாணம் ஆகாது எச்சில்ல எனக்கு எரியில எங்கிக்குள்ள அம்மா அந்த கொல்லி சொல்லுவா அரகிரமானி வேற நீ ஒரு பக்கம் எனக்கு எம்சாக்குது இது அவசரப்படாதீமா இப்பதான் கிட்ட நெருங்கி வந்துக்கிறாங்க உடனே இதுல சாப்பிடலாம் பாப்பா வேற பசிக்குதுன்னு என்ன பண்ணி கழிக்கிறது சிக்கன் பிரியாணி கொடு, சிக்கன் பிரியாணி. பாப்பா போய் வந்து இல்லாதெல்லாம் கேட்டுக்கிறான் நம்ம கிட்ட இல்லாதெல்லாம் எங்க போச்சு மாதிரியா இருக்குண்ணா என்னதான் பண்ணி கழிக்கிறது இரு என்னதான் விசாரிச்சு வர இருமா ஓய் ஓஹோ ஹோய் என்னன்னு கேளுண்ணா கண்ணுல இதா கூட பரவாயில்ல மூக்குலயே நின்னுக்குறான் கல்யாணம் ஆகாது எச்சில் நீ வேற ஓய் 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 பாருங்க சொல்றா செவுட்டு ஆயிராடா நீ ஓய் ஓய் துண்ணிய துஷ்டத்துமா. எப்படா தெரியும் என் பேர் எப்படா உனக்கு தெரியும் கல்வி தெரியாதா? ஓ நீ சாத்திரமாக்குறோம் எல்லாம் தெரியுங்க. சாத்திரமாக்குறோம் அப்ப வா ஏய் ஓய் துண்ணிய துஷ்ட தூய்மா. ஏன்னா நாங்க ஜோசியமே பார்க்கல அதுக்குள்ளே ஓய் ஓய் சரி இந்த வில்லை எப்படி வலிக்கணும்? இங்க வா இங்க அதுக்கு நிபந்தனை ஏய். எல்லாம் பிராமணர் தான் வலியா? அரை ராஜாக்கு தான் வலிக்குமா? அப்படிலாம் கிடையாது ஓய் துண்ணிய துஷ்ட தூய்மா. துண்ணிய துஷ்ட தூய்மா. புயல் மற்ற இயந்திரமே வில்ல செய்தால் துண்ணிய துஷ்ட தூய்மா. புயல் மற்ற இயந்திரத்தை மன்னவர் இருவழைத்தால் நீ பெண்மாலை சூடுவாயோ. ஓய் துண்ணிய துஷ்ட தூய்மா. சொன்ன திரௌபதியை நீ மலர் மாலை சூடுவாயோ. கேளும் ஓய் துஷ்டத்துமா. சொல்லுகிற இந்த வில்லை ராஜாக்கள் நான் வளைக்க வேண்டுமா ஆ. அல்லது ஆ. வேறு இனத்தை சார்ந்தவர் ஆ. யார் வேணாலும் வளைக்கலாமா எங்களுக்கு வந்து அல்லது ஆ, இந்த பிராமணர் வளைக்கலாமோ? ஐயரா ஆ. எங்களுக்கு வந்து இந்த ஜாதி மத தாகமெல்லாம் இல்லைங்க ஆ. எங்களுக்கு வேண்டியது இந்த வில்ல வளைக்கணும் வளைக்கணும். வளைச்சா பொண்ணு யாராதாலும் பரவாயில்ல வளைச்சா பொண்ணு கொடுப்போம் ஆ. இல்ல ஆ. சூத்த வச்சு புண்ணை வாங்கிக்கணும் போக வேண்டியதான் இருக்கிறான் இல்ல வச்சா பொண்ணு குத்துருவேன். கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஆமா. இதுக்கு மாற மாட்டியா? மாற மாட்டோம் வாதர மாற மாட்டார துணி புஷ்டத்துமா வச்சிடலாம். வச்சிட்டு போது மாற்ற என்ன பண்ணுது? ஒண்ணு மாற மாட்டாங்க எப்படி அதெல்லாம் ராஜாக்கள் ஏன்னா மாமனார சாப்பாட்டு வச்சுக்கிற வலிச்சிரு வேண்டி பாத்து விட்டுற போயில ஏயை பாப்பான் வலிமையை கட்டி எல்லோரும் கண்ணால் பாருங்க. ஏயை பாப்பான் வலிமையை கட்டி எல்லோரும் கண்ணால் பாருங்க. எல்லோரும் கண்ணால் பாருங்க. எல்லோரும் கண்ணால் பாருங்க. புண்ணியமற்ற எந்திரத்தை துளைக்கவே பாருங்க. புண்ணியமற்ற எந்திரத்தை துளைக்கவே பாருங்க. கோலத்தை கட்டுறேன் எல்லோரும் கண்ணால் பாருங்க.
நான் எடுத்து சொன்னேன். சொன்ன உடனே நானே வந்துடுறேன். அவர் குளம் கோத்திரம்லாம் தெரியலண்ணா. அதான் பிராமணன் சொல்லிட்டேன். திருமணம் செய்து தான் வைக்கணுமா? கண்டிப்பாமா சொன்ன சொல்லு மாத்தக்கூடாது. மாத்தக்கூடாதா? என்னடா சீதாராமா ஏய் குண்டாமணி ஏய் குண்டாமணி நான் யார் தெரியுமா? ஏய் நான் யாருன்னு தெரியுமா? சண்டை பண்ணாங்க போய். அவன் பயரோட நெல்லு பட்டினே. அதே துஷ்டத்தியுமா வில்லு வளைச்சாச்சா? சரி அப்படியானால் திருமணம் ஏற்பாடு செய்து விடலாம். ஆமா பிராமணர் வந்தாரு. யார் ஒன்னாலும் வளைக்கலாமான்னு கேட்டாரு. சரி நிபந்தனை கிடையாது. வளைக்கிறது பொண்ணு பொண்ணு சொல்லியாச்சு. இந்த நாட்டு அரசெல்லாம் சாப்பாடு வந்துக்கிறான். அவன்தான் வளைக்காரு. ஒரு நல்ல சாப்பாடு போட அவனுக்கு. சாப்பிட்டு தூங்கட்டும். சுடு தண்ணி வேவதா படுறா சாப்பாட்டுக்கு. அவங்க ஆல்ரெடி சொல்றதே ஒரு அரசன் வீட்டு பெண்ணை நீ வந்து கல்யாணம் முடிஞ்சவனா நாங்க விட்டுருவோம் உன்னை. 56 தேசத்துக்கு நீ தானே அரசன். ஆமா நெட்டு முட்டி நான் வணங்காம முடியுன்ற ஏய், ஒரு பிள்ளை படம் காணமாடாங்க எங்க இங்க. நீ அதெல்லாம் பேசக்கூடாது. நீ ஏதோ மாயம் பண்ணி ஏய் ஐயா, புடுங்கினாரு. என்னத்த புடுங்கினாரு? முக்கா முடிதான் புடுங்கினாரு. அதான் புடுங்க முடியும். நாட்டுல அரை மாதிரி கூட போடுங்க. புடுங்கல. வீரவில்லை வளைக்காமல் வீட்டாச்சு ஏன் ஏய்
வீர வேலை இல்ல வளைக்க யோகிது இல்ல இங்க என்னடா உனக்கு வெக்கம் கட்ட அரசனே யார் தெரியுமா? யாரா எனக்கு வில்ல வலிக்குதா விட மாட்டேன். நீ யாரா? நீ எந்த நாட்டு ஆளு? நானும் பிராமணர்ரா. எந்த நாட்டு சேர்ந்தவன்? நானா முன்னூத்தி மங்கலம். என்ன பயில எகிரிய சொல்லலாம் சொல். ரொம்ப ஜாஸ்தியா எகிற கல்யாணம் பிஸிடா. அதான் பாடுறா சந்தோஷமா இருக்க பிராமணன். எவனோ மாயா ஜலகாரன் நடிக்கல உந்தனை மடிக்கிறான் பாடுறாய். நீ யாரு? எந்த ஊரு? ஒரு வியாபார பையனு என் கூடு போன ஏனா வில்ல வச்சு கட்ட வேண்டியதானா? எங்கடா வச்சு நாளைக்கு நாளைக்கு உன்னை மண்ணுக்கு வந்தாயோ நம்ம மேல இருக்கிற ஆளு ஒன்னா வெயிட் வச்சா பொண்ணை கட்டி மருமகனுக்கு ஊட்டி போலான்னு பார்த்தோம். யாருங்க உனக்கா எனக்கா? மருமகனுக்கு எந்த மருமகனுக்கு? அதெல்லாம் மூக்குல கை தாடி விட்டுக்கிறாங்களே தெரிஞ்சு அசிங்கப்பட்டு ஓஹோ மண்ணை வச்சிருக்கியா நீ? பின்ன மூக்குல ஆடியாலாம் வெட்டிய வேண்டத்தான் வில்ல வாச்சியா பின்ன உனக்கு நானா ஓடி விடு மலையா நானா மிஞ்சி கத்திரிக்கா
ஏய் ஏதோ உன்னை விடுவாதீங்க ஒரு மாதிரியா சொன்னேன் ஒருத்தனா ஒரு பாட்டு நினைக்கிறானா வாடா 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 டே வாடா டே வாடா 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 சந்தோஷமா நம்ம நடிக்கிட்டு ஏன்னா வந்த மன சட்டிங்கிட்டு பார்த்து மாறுங்கிற நீ ஆளு வாடா வாடா இதோ பரவாயில்லடா ஒண்ணு என்ன பார்த்தா மாறதானே இருக்கிறோம் ஏன்னா எனக்கா இதே மாதிரி ஆளுக்கு சண்டை போடுறதுல ஆசையா எல்லாம் இந்த சாப்பாடு தான் கல்யாணம் எல்லாம் சந்தோஷமா இருக்கும் வரைய எங்க சண்டைக்கு எங்க ராஜாவுக்கு பொண்ணு நிபுரா கட்டி போலாம் பத்தி என்னடா இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் ராஜசுயாகம் என்ற வேள்வியும் நடக்க இருக்கிறது. சராசந்தன் மதம் நடக்க இருப்பதால் அனைவரும் வந்து இந்த நாடகத்தை கண்டுகளித்து ஒத்துழைப்பு கொடுத்து அனைவரையும் வருக வர என வரவேற்கிறோம்.